மார்ச் 2. தமிழறிஞர் பேச்சாளர் ராபி சேது. எழுத்தாலும் செந்தமிழ் சொல் பேச்சாலும் தமிழுக்கு பெருமை சேர்த்த அறிஞர் ராபி சேது பிறந்த தினம் என்று. பின்னொட்டு ஜாதி பேராக இருப்பதால் அதனை நாம் தடுத்து விடுகிறோம், அதாவது நீக்கி விடுகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் 1896 பிறந்தவர். ராஜவல்லிபுரத்தில் இன்னொருத்தரும் பிறந்திருப்பார், பேர் மறந்துருச்சு. மூதுரை, நல்வழி, நீதிநெறி விளக்கம், தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை சிறு வயதிலேயே கற்றுக்கிறார். பாளையங்கோட்டை தூய சவேரியர் பள்ளியில் உயர்நிலை கல்வி, திருநெல்வேலி இந்து கல்லூரியில் இன்டர்மீடியட் முடித்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பட்டம் பெற்றார். அந்த பச்சையப்பன் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டே சட்டம் பயின்றார். 1923 வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். அப்போ அந்த காலத்திலேயே வேலை பார்த்துட்டே படிக்கலான்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அப்போது நகர்மன்ற உறுப்பினராகவும் நகராட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தவறாக குறிப்பிடப்பட்டு வந்த தெருக்களின் பெயரை திருத்தி உண்மையான பெயர்களை நிலைபெறச் செய்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையாளராக 6 ஆண்டுகள் பணிபுரிந்தார். தன் செந்தமிழ் பேச்சால் மாணவர்களை பெரிதும் கவர்ந்தார். தமிழுக்கு இணையாக ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். 1936 முதல் 25 ஆண்டு காலம் சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார். தனது பேச்சாலும் எழுத்தாலும் தமிழுக்கு பெருமை சேர்த்தார். தமிழ் பேரகராதியை தொகுக்க தமிழ் ஆராய்ச்சித்துறை தலைவர் வையாபுரி என்பவருக்கு அப்படின்றவருக்கு பேராகதி தொகுப்பும் பணிக்கு உதவி செய்கிறார். வையாபுரிக்கு பிறகு அந்த பணியை இவர் ஏற்றுக்கிறார். இவரது உதவியுடன் திராவிட பொதுச் சொற்கள், திராவிட பொதுமொழிகள் ஆகிய 2 நூல்கள் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. 2 நூல்களை. சிறந்த மேடை பேச்சாளர். சென்னை YMC அரங்கில் இவரது கம்பராமாயண சொற்பொழிவு 3 ஆண்டுகள் நடைபெற்றது. கோகலை மன்றத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சிலப்பதிகார வகுப்பு நடத்தினார். தங்கச்சாலையில் உள்ள தமிழ் மன்றத்திலும் வாரம் ஒரு முறை 5 ஆண்டுகளுக்கு திருக்குறள் விளக்க உரை நிகழ்த்தினார். கந்தக்கோட்டை மண்டபத்தில் 5 ஆண்டுகள் கந்தபுராண விரிவுரை நிகழ்த்தினார். 14 கட்டுரை நூல்கள், 3 வாழ்க்கை வரலாற்று நூல்கள் என 20க்கும் மேற்பட்ட உரைநடை நூல்களை பதிப்பித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். 4 நூல்களை பதிப்பித்திருக்கிறார். இவர் தமிழகம் முழுவதும் வானொலி நிலையங்கள், பல்வேறு இலக்கிய அமைப்புகள் ஆகியவற்றில் ஆற்றிய இலக்கிய சொற்பொழிவுகளின் தொகுப்புகளும் பல நூல்களாக வெளிவந்தன. இவரது தமிழின்பம் ராபி சேது என்ற நூலுக்கு, அதாவது தமிழின்பம் தான் அந்த நூலு பேர், தமிழின்பம் என்ற நூலுக்கு